Hi friends, welcome to Recipes in My Home. Huria Food, Bilal Rajput Food, Zainab's Dastat Kawan, Foodie Kumbahonam, Recipes with Rewards, D&N Shutter, Pinky's Kitchen, Plate with Taste, Hazel Adventure, Food Flavors Fantasy, Suhaila's Kitchen World. Reena, Laxman and all friends, thank you so much for your support. தலைக்கறி குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிப்ஸு சொல்லியிருக்காங்க. என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோங்க. அதாவது ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு டிப்ஸ் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆட்டுடைய தலை இதை போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீர் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும். அதுக்கு பிறகு இன்னொரு டைம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பளிச்சுன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா தலைக்கறியில் எப்பொழுதுமே கொழப்பு அதாவது வளன்னு இருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நல்லா கழுவிடலாம். வெந்நீர் விட்டு அலசி எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது, ஃபஸ்ட்டு டிப்ஸும் கூட. செகண்ட் டிப்ஸ் பார்ப்போமா? அதாவது இப்போ நான் தலைக்கறி குக்கரில் போட்டுட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் இதே போல் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா 3 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். இது ஏன் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்காம செஞ்சுருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? இது செகண்ட் டிப்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்கிறது போல் இதே போலவே சுற்றி விட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுட்டோம்னா அந்த முள்ளெல்லாம் தனியாக கலண்டு விழுந்துடும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது சின்ன சின்ன முள்ளெல்லாம் கலந்துடும். அதை தவிர்க்கும்படியாக தாங்க நான் இதை போல் செய்வேன். இதை நீங்கள் ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ நான் தண்ணியை மேலாக சூப் மாதிரி இருக்குல்ல எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன், இதை பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன முள், தேவையில்லாத முள் எல்லாமே கலண்டு வந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதே போல் எடுத்துட்டு நீங்கள் சமைக்கும்போது நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பிட்லாம். இப்போ பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பெரிய தக்காளி பழம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் குக்கரில் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னுமே நல்லா வதங்கணும். அதாவது ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதங்க நல்லா ஒரு வாசனை வரும் பாருங்கள். வெங்காயம் நல்லா வறுபட்டு வர வாசனை, அது இந்த தலைக்கறிக்கு ரொம்ப கூடுதல் சுவை கொடுக்கும். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆன பிறகு ஆல்-இன்-ஒன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆல்-இன்-ஒன் மசாலா. இதை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தக்காளி பழம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கவுச்சி ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு நல்லா வெந்நீர் விட்டு அலசிட்டோம். அதனால் ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடிப்பிடிச்சது போல் தெரியுதில்ல, எல்லாமே கரெக்டாக வந்துடும். தலைக்கறியை சேர்த்துக்கிறேன். தலைக்கறி ஓரளவு வெந்திருந்துச்சுங்க. இன்னும் ஒரு 2 விசில் விட்டால் போதும், சூப்பராக வந்துடும். சேர்த்துட்டு அந்த சூப்பை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிக்கிறேன்.
ஊற்றிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கணுங்க. ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடியில் பிடிச்சது போல் இருந்துச்சுல, அதெல்லாம் கலண்டு இப்போ வந்துடும். ரொம்ப சூப்பரான சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது நான் வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள். தனியா, ஜீரகம், மிளகு, மஞ்சள், சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். அதனால் நான் தனியாக மிளகு, ஜீரகம் தூள்லாம் சேர்க்குற வேலையே இல்லைங்க. எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதிலே இருக்குது. அதனால் நான் தனியாக சேர்த்துக்கல. நீங்கள் தனித்தனியாக அரைச்சிங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதை போல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு 2 விசிலுக்கு வேக விட்டு இறக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும்ல, அதனால தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பர்பான தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னுமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.